அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் ஜாதகப்படி திருமணம் சார்ந்த வகையில் அதிகப்படியான வரதட்சணை கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம திருமணம் அப்படின்னாலே நம்ம 7ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். ஜாதகப்படி 7ஆம் பாவம் உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 7, 11 வீடுகளை குறிக்காட்டுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு திருமணம் உண்டு அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பேசியிருக்கோம். அதுக்கடுத்து திருமணம் எந்த மாதிரியான வகையில் அமையினா நம்ம 7ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகத்தை மையப்படுத்தி தான் அந்த கிரகத்துடைய கிரக காரகத்துவம், அதுக்கடுத்து அந்த கிரகம் குறிக்காட்டக்கூடிய பாவ காரகத்துவம், அதுக்கடுத்து அந்த கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய ராசி, அந்த ராசி காரகத்துவம், இது மூணுமே லிங்க் பண்ணி தான் எது போல அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பேசுவோம். இப்போ என்ன பேசுகிறோம் அப்படின்னா அதிகப்படியான வரதட்சணை சீதனம் அப்படின்னாலே வந்து நம்ம 8ஆம் பாவத்தை தாங்க பேசுவோம். இந்த மாதிரி வரதட்சணை சீதனம் லஞ்சம் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே 8ஆம் பாவம் தான் சொல்லும். அப்போ எந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திரம் 8வது வீட்டை குறிக்காட்டுதோ அந்த ஜாதகருக்கு திருமண சமயத்தில் அதிகப்படியான வரதட்சணை கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாதகத்தை பார்த்துங்க, ஜாதக டீட்டெயில்ஸ் இதுதான். இந்த ஜாதகருக்கு 7ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதாலையும் அந்த புதன் கன்னி ராசியில் டெபாசிட் ஆகிருக்குது, பாவம் டு பாவமாக 8ஆம் பாவத்தில் டெபாசிட் ஆகிருக்குது. அப்போ புதனுடைய குறிக்காட்டிகளும் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா 6, 8, 9 இந்த வீட்டில் குறிக்காட்டுது. அப்போ இந்த ஜாதகருக்கு திருமண சமயத்தில் அதிகப்படியான வரதட்சணை கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு கேஸ் 2 கேஸ் அது மாதிரி பார்க்குறோம். வரதட்சணை கொடுமையால் வந்து பொண்ணு சூசைட் பண்ணிக்கினாங்க, இல்லை வந்து வரதட்சணை கொடுமையால் கேஸ் போட்டுறாங்க, மாமனார் மேலே கேஸ் போட்டது, மாமியார் மேலே கேஸ் போட்டது, அது மாதிரி வந்து ஒரு சட்ட சிக்கல்லாம் வருது இல்லையா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் பாவ உபநட்சத்திரம் 8வது வீடு, அதாவது 6, 8, 12 இந்த வீடுகளை தொடர்புபடுத்தி ராகுவோட தொடர்பு ஏற்படுத்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு வரதட்சணை வாங்கி வரதட்சணை மூலம் சட்ட சிக்கல், கோர்ட்டு கேஸு போட்டு நம்ம அடிக்கடி வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றது, அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வரும். சட்ட ரீதியான சிக்கல் வரும். இப்போ ஆய்வுக்கு இந்த ஜாதகத்திலே பாருங்கள், 7ஆம் பாவ உபநட்சத்திரம் புதனாக இருக்கிறதாலையும் புதன் வந்து கன்னி ராசியில் இருக்குது. புதன் ஆல்ரெடி நமக்கு தெரியும் 6வது வீடு 8வது வீடுலாம் குறிக்காட்டுதுன்னு சொன்னோம். புதன் வந்து நம்ம வந்து ராகுன்ற கிரகத்து கூட சேர்க்கை பெற்றிருக்குது. அந்த ராகுவும் 8ஆம் பாவத்தில் இருக்கிறதால அந்த ராகுவோடைய குறிக்காட்டியும் 6, 7, 8 இந்த வீட்டில் தான் குறிக்காட்டுது. புதனுடைய குறிக்காட்டி வந்து 6, 8, 9 அந்த 2 இடத்துலையும் 6, 8, 6, 8ன்னு வந்துருக்கிறதால அதிகப்படியாக வரதட்சணை வாங்கி அது மூலம் சட்ட சிக்கல் வர்றது அது மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி தரும். நன்றி, வணக்கம்.